ஒரு தடவை பர்சனலாக அஜித் சாரை மீட் பண்ணப்போ அவர் ஒரு வார்த்தை என்ன சொன்னார், அப்பாவுக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்கு, அப்பாவுக்கு நீ சப்போர்ட்டாக இருக்கணும், நீ படம் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கோ, டைரக்ஷன் பண்ணாத ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னாரு. உனக்கு நல்லா வரும் அப்படின்னு. அந்த ஒரு செகண்ட் நான் எதுவும் யோசிக்கல. சரி, இவ்வளோ பெரிய ஸ்டார் நம்மளை பற்றி யோசிக்கிறாரு, அப்பா பற்றி யோசிக்கிறாரு சொல்லி நான் டக்குன்னு அந்த செகண்ட் டைரக்ஷன் டெலிட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண வச்சேன். நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், சார் பண்ணலாம் சார், பட் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண இது பண்ண ரெகுலராக டேட்ஸ் வேணும், ஹீரோ வேணும்னாரு. ஒரே வார்த்தை சொன்னார், நான் கண்டினியூவாக படம் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணதான் ஆரம்பம், என்ன எறிந்தால் வேதாளம். ஸோ அவரோட இன்டென்ஷன் என்னன்னு கிளியராக புரிஞ்சது என்னன்னா, ரத்னம் சாரோட லெகசி கண்டினியூ ஆகணும், இந்த பேனர் கண்டினியூ ஆகணும், அதுக்கு நான் டேட் தரேன் அப்படின்னு. நடுவில் ஒரு 3 years கேப் இருந்தது நாங்கள் படம் பண்ணாமல், சூர்யா மூவிஸ். அவர் தான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணாரு. இந்த வாய்ப்பு எனக்கு எப்பவுமே சொல்றதுக்கு சந்தர்ப்பம் வரல, பட் என் மனசுக்குள்ளேயே இருந்தது. திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை வெளியே ஷேர் பண்றேன். திருப்பி அஜித் சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்குமா தெரியல, பட் எனிவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் அவ்வளோ கேர் பண்ணி சொன்னது, அண்ட் அந்த 3 படம் சொன்ன மாதிரி பண்ணது. அதே மாதிரி அவர் ஒரு வேர்டு கொடுத்தா கீப் அப் பண்ணுவாருங்க, அதை மிஸ் பண்ணவே மாட்டார். யார் என்ன சொன்னால் அந்த டிசிஷனை மாற்றவே மாட்டார், அந்த வேர்டு தான். ஹரிஹர வீரமல்லு இந்த திரைப்படம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு 5 ஆண்டுகள் அவ்வளவு போராட்டங்களை கடந்து, 2 கோவிட கடந்து, ஏன்னா இந்த படத்துல நீங்க அந்த பாடல்கள்ல பார்த்திருப்பீங்க, அது எல்லாமே செட். தோட்டாதரணி சார் அவ்வளவு உழைப்பு போட்டு உருவாக்கின செட். நீங்க எல்லாம் ஒரு செட்டு போட்டோம்னா அது எவ்வளவு காலம் நிற்கும் நமக்கு தெரியும். 2 கோவிட் போய் வந்து, அதுக்கப்புறம் தொழில்நுட்ப கலைஞர்களை கூட்டு வந்து, இந்தியாவின் ஆகச்சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாரையும் கூட்டி வந்து, இந்தியாவின் மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாரையும் வச்சு, ஒரு மாநிலத்துடைய துணை முதலமைச்சரை வச்சு ஒரு படத்தை இயக்கி, ஒரு சின்ன பையன் எப்படிப்பா அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு எல்லாரும் வியக்கிற அளவுக்கு உழைத்து, அதற்கு இந்த ஆள் சரியான மனிதர் தாப்பா அப்படின்னு எல்லோராலும் போற்றப்படுகிற ஹரிஹர வீரமல்லு திரைப்படத்தின் உண்மை நாயகன், இந்த படத்துடைய இயக்குனர் மரியாதைக்குரிய ஜோதி கிருஷ்ணா அவர்களை மேடைக்கு அழைப்பதில் பெருமை கொள்கிறேன். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா இந்த திரைப்படம் மிக நிச்சயமா ஜூன் 12க்கு பிறகு இந்தியா முழுவதும் திரும்பி பார்த்து வியந்து போற்றுகிற திரைப்படமாக வரவிருக்கிறது. அது இந்த தந்தையின் ஆசீர்வாதம். And this moment is so cute. Jyoti Krishna garu, we are eagerly waiting June 12th కోసం. మీరు వీరమల్లుగా మా పవర్ స్టార్ పవన్ కళ్యాణ్ గాని ఎంత అద్భుతంగా చూపించబోతున్నారు అన్నది ఈ పాటికే మేము రిలీజ్ అయిన కాంటెంట్ లో చూసాం. అండ్ వి విష్ ఓన్లీ ద బెస్ట్ ఫర్ యూ. మీకు మంచి జరిగితే మాకు మంచి జరిగినంత ఫీల్ అవుతాం మేము. ఏఎం రత్నం గారి కోసం మీకు ఈ సినిమా సూపర్ డూపర్ హిట్ అవ్వాలని మనస్ఫూర్తిగా కోరుకుంటూ, ఎస్ ప్లీజ్ కంటిన్యూ యువర్ స్పీచ్. இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே நன்றி சொல்லும். ஒரு 1 year பேக் ரொம்ப மனசில் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஆக்சிஜன் ஒரு தெலுங்கு படம் கோபிச்சந்த் வச்சு டைரக்ட் பண்ணேன் தெலுங்குல போய். அதுக்கப்புறம் இன்னொரு படம். ஸோ ஒரு 4 yearsஸாக நான் ஆந்திராவில் இருந்தேன், தமிழில் இல்லை. அதே மாதிரி தெலுங்கு படம் இந்த படம் ஆரம்பித்த அப்புறம் 4-5 yearsஸாக தமிழ்லேயும் படம் பண்ணல. சின்ன மனசில் ஒரு வருத்தம், என்னடா தமிழில் நம்ம படம், சூர்யா மூவிஸ் படம் எதுவுமே தமிழில் வரவே இல்லையே, ரொம்ப நாளாச்சு, திருப்பி எப்போ தமிழில் வந்து படம் பண்ணுவோம், எப்போ வந்து ஒரு சின்ன உள்ளுக்குள்ள ஒரு வெயிட்டிங்கில் இருந்தேன். அதே மாதிரி தமிழில் திருப்பி டைரக்டர் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு மனசில் ஒரு ஃபீலிங்கும் இருந்தது. பட் நான் ரியலைஸ் பண்ணல, நான் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து மூலியமாக தமிழில் வந்து நம்ம தமிழ் மீடியா, நம்ம ப்ரெஸ் மீடியாவை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் திருப்பி மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களெல்லாம் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இங்கே இருக்க நிறைய பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ப்ரெஸ்லையும் எல்லாருமே திருப்பி ஒரு கிட்டத்தட்ட 3 years 4 years கழிச்சு மீட் பண்ணுறேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு மீட் எவ்ரிபடி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா பேசும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசினாங்க. ஆனால் அதில் நிறைய அப்பா அவர் எவ்வளோ எமோஷன் என்னை பற்றி திங்க் பண்ணி கேர் பண்ணுறாரோ, அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியை பற்றியும் என்னை பற்றியோ அவரோட பிளெஸிங்ஸான்னு சொல்ல முடியாது. நிறைய இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் நிறைய ப்ரௌடாக ஃபீல் பண்ணி நிறைய பேசியிருக்காங்க. ஒரு சின்ன மூமெண்ட் வந்து நடுவில் நான் டைரக்ஷன் பண்ணலைங்க, டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 years கேப் எடுத்தேன். அது காரணம் வந்து ஒரு தடவை பர்சனலாக அஜித் சாரை மீட் பண்ணப்போ அவர் ஒரு வார்த்தை என்ன சொன்னார், அப்பாவுக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்கு, அப்பாவுக்கு நீ சப்போர்ட்டாக இருக்கணும், நீ படம் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கோ, டைரக்ஷன் பண்ணாத ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னாரு. உனக்கு நல்லா வரும் அப்படின்னு. அந்த ஒரு செகண்ட் நான் எதுவும் யோசிக்கல. சரி, இவ்வளோ பெரிய ஸ்டார் நம்மளை பற்றி யோசிக்கிறாரு, அப்பா பற்றி யோசிக்கிறாரு சொல்லி நான் டக்குன்னு அந்த செகண்ட் டைரக்ஷன் டெலிட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண வச்சேன். நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், சார் பண்ணலாம் சார், பட் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண இது பண்ண ரெகுலராக டேட்ஸ் வேணும், ஹீரோ வேணும்னாரு. ஒரே வார்த்தை சொன்னார், நான் கண்டினியூவாக படம் பண்ணுறேன்.
ஸோ அப்படி பண்ணதான் ஆரம்பம், என்ன எறிந்தால் வேதாளம். ஸோ அவரோட இன்டென்ஷன் என்னன்னு கிளியராக புரிஞ்சது என்னன்னா, ரத்னம் சாரோட லெகசி கண்டினியூ ஆகணும், இந்த பேனர் கண்டினியூ ஆகணும், அதுக்கு நான் டேட் தரேன் அப்படின்னு நடுவில் ஒரு 3 years கேப் இருந்தது நாங்கள் படம் பண்ணாம சூர்யா மூவிஸ். அவர் தான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணாரு. இந்த வாய்ப்பு எனக்கு எப்பவுமே சொல்றதுக்கு சந்தர்ப்பம் வரல, பட் என் மனசுக்குள்ளேயே இருந்தது. திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை வெளியே ஷேர் பண்றேன். திருப்பி அஜித் சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்குமா தெரியல, பட் எனிவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க அவ்வளோ கேர் பண்ணி சொன்னது அண்ட் அந்த 3 படம் சொன்ன மாதிரி பண்ணது. அதே மாதிரி அவர் ஒரு வேர்டு கொடுத்தா கீப் அப் பண்ணுவாருங்க, அதை மிஸ் பண்ணவே மாட்டார். யார் என்ன சொன்னா அந்த டிசிஷனை மாற்றவே மாட்டார், அந்த வேர்டு தான். அதே மாதிரி திருப்பி அதே ஜர்னி முடிஞ்சு ஒரு ரிப்பீட் மோட்ல வர மாதிரி ஒரு 8 years கழிச்சு நான் பவன் சாரை மீட் பண்ணப்போ பர்சனலாக பவன் சார் சொன்ன ஒரே வார்த்தை, ஜோதி எனக்கு ரத்னம் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் எல்லாரும் என்னோட ஃபேனா, நான் அவருக்கு ஒரு ஃபேன், அவரோட லெகசி கண்டினியூ ஆகணும், அதுக்காக தான் இந்த வாய்ப்பு உனக்கு தரேன்னு ஒரே வார்த்தை சொன்னார். நீ என்ன பண்றது தெரியாது, நீ எவ்வளவு உழைக்கிறன்னு தெரியாது, இந்த படத்தை எப்படியே ஹிட் பண்ணணும், நெக்ஸ்ட் வேர்ட், இது 2 வேர்டு தான் சார் சொன்னாரு. அண்ட் சிரிபி சேம், அவரு கொடுத்த வேர்டு ஈக்குவலா மீட் பண்ணுவாரு. ஸோ ஒரு 2-3 லெஜெண்ட்ஸ் வந்து இவ்வளவு கேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது எல்லாம் வந்து எனக்கு அப்பாவோட உழைப்போட பிளெஸிங்ஸ் தான் எனக்கு கிடைச்சது. அதை நான் என்ன எடுத்துக்கணும், எவ்ரிடே இது எவ்ரி செகண்ட் நினைச்சிட்டே இருப்பேன் மைண்டுக்குள்ள, நம்மளை இவ்வளவு ட்ரஸ்ட் பண்றாங்க, இதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் இதுக்கு அப்படின்ற சொல்லி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ஹரிஹர வீரமல்லு ப்ராஜெக்ட். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்குள்ள நான் என்ட்ரு ஆகும்போது இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. அண்ட் ஒரு பவன் சாரை பற்றி சொல்லணும்னா, பவன் கல்யாண் சார் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஆக்டர், இஸ் ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் பர்சன். சார் வந்து அவர் ஒரு டைரக்டர், பர்சனல் டைரக்டர். அவருக்கு டைம் கிடைக்கல, அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால, சேவைகள் இருக்கிறதுனால ஒரு டைம் கிடைக்காதனால ஒரு இந்த படத்தை அவரோட விஷன், இந்த வீரமல்லு படத்தை வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் யோசிக்கும் போது இது ஒரு பேன் இண்டியா, ஒரு இந்தியா ஃபுல்லாக ரீச் பண்ணணும்னு அவரோட எஃபெக்ட் போட்டிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்த அசுரனம் சாங் வந்து சாரு பர்சனலாக ஃபைட் கொரியோகிராஃப் பண்ண சாங்கு. அந்த ஒரு ஃபைட்டு மட்டுமே ஒரு 60 days எடுத்திருக்கும், 60 நாள் எடுத்த ஃபைட் அது. அண்ட் அந்த அளவுக்கு அவர் பர்சனலாக உழைப்பு போட்டிருக்காரு. அவருக்கு பர்சனலாக மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும். அண்ட் ஒரு ப்ரூஸ்லி ஒரு என்டர் த டிராகன் எப்படியோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு சார் இதில், பவன் சார். ஸோ இந்த படத்துக்கு இன்னொரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு என்னன்னா, பர்சனலாக இந்த படம் 16th century முகல் பீரியடில் நடந்த ஸ்டோரி. அண்ட் அவுரங்கசீப் பேக்ட்ராப்பில் நடந்த டைமில் நடக்கிற காலகட்டத்தில் நடக்கிற ஸ்டோரி. அண்ட் இந்த காலகட்டத்தில் அவுரங்கசீப்பாக ப்ளே பண்ணது பாபி டியோல் ரோல், இதில் பாபி டியோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாள் இந்த கதையை எப்படி கொண்டு போகணும், இதை என்ன சொல்ல வரும் அப்படின்னு எனக்கே ஒரு நல்ல தாட்ஸ் இருக்கும்போது, ஒரு ட்ராவல் பண்ணும்போது எதாச்சுமா ஒரு வெரி ஓல்டு கப்பிள்ஸ், இந்த தீர்த்த யாத்திரை பண்ணுற ஓல்டு கப்பிள்ஸை மீட் பண்ணேன். அவங்க அப்போ தான் வந்து எல்லா ஜோதிலிங்கெல்லாம் விசிட் பண்ணிட்டு வந்தாங்க, வந்து அஜந்தா எல்லாரெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க மனசில் வந்து நான் என் மைண்டில் இந்த கதை எழுதிட்டு இருக்கேன், அவுரங்கசீப் முகல் பீரியட் எழுதிட்டு இருக்கேன். கரெக்டாக பார்த்தா எதிர்த்தியாக அவங்கள மீட் பண்ணுறேன், ஒரு சம்மந்தம் மேலே ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க திடீர்னு பார்த்தா அவுரங்கசீப்பை திட்டுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஒர்க் பண்ணுறதோ அவங்க பேசுகிறதோ ஒரு கோயின்சிடன்ஸாக இருந்தது. என்னன்னு கேட்டால், நாங்கள் இப்போ தான் வந்து அஜந்தா எல்லாரும் சுற்றிட்டு வந்தோம், அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாச்சுஸும் எல்லா ஃபேஸுமே வந்து எல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க, அது எங்கெல்லாம் தாங்க முடியல, அவ்வளோ நம்மளோட கல்ச்சர், நம்மளோட ஹெரிட்டேஜை வந்து இப்படி டெமாலிஷ் பண்ணி இப்படி நம்மளுக்கு தெரியாத மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு. அந்த ஒரு பாயிண்ட் தாங்க எனக்கு ஸ்பார்க், இந்த படத்தோட ஸ்பார்க். ஸோ இந்த ஹரிஹர வீரமல்லு படத்தில் பவன் சார் போர்ட்ரேட் பண்ணுற கேரக்டரே வந்து நம்மளோட ஹெரிட்டேஜ், நம்மளோட சம்பிரதாயம், நம்மளோட கல்ச்சர், நம்மளோட கோவில்கள், நம்மளோட ஜென்ரேஷனாக 1000 years வந்த நம்ம ஜென்ரேஷனை வந்து டெஸ்ட்ராய் ஆகக்கூடாது, அதை அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு இதுக்காக ஃபைட் பண்ணுறதா பவன் சாரோட கேரக்டர் ஹரிஹர வீரமல்லு. ஸோ இந்த சப்ஜெக்ட் நான் எழுதுனது தனியாக ஒரு 1 year 2 back எழுதி வச்சு அதை ஒர்க் போயிட்டே இருக்கு. கோயின்சிடன்ஸாக ஆனரபிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் பவன் சார் வந்து ஆந்திராவில் அங்கே இருக்கிற திருப்பதி சம்பவத்துக்காக அவரும் போய் சனாதன தர்மிக்காக போய் பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஸோ இன் டவுட் இது ஒரு கோயின்சிடென்ஸ் ஆகி இந்த படம் வந்து ஒரு சனாதன தர்மம், ஒரு தர்மத்துக்காக சண்டை மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு எனக்கு. இட்ஸ் ஆல் டெஸ்டினி. அண்ட் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் புரியும் நம்ம கல்ச்சர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்மளோட பாரம்பரியம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக ஃபைட் பண்ணுற ஒரு ஹீரோ தான் பவன் கல்யாண் சார். இதில் அவரை பற்றி சொல்லிட்டே போகலாம். ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, நாங்கள் விஜயவாடாவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணும்போது சார் இப்போ வந்து ஆக்சுவலாக டெப்டி சிஎம் ஆயிட்டாங்க. ஸோ அவரோட டைம் கிடைக்கிறது கொஞ்சம் இது, பிகாஸ் அவரோட மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அவரோட அந்த இதில் இருக்கும்போது எங்களுக்காக ஒரு 400 people அங்கே குரு வந்து வெயிட் பண்ணுறோன்னு எங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு போவாங்க.
ஒரு நாள் எங்கிட்ட வந்து பர்சனலாக ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் சார். ஃபஸ்ட்டு வந்து சாரின்னாரு. நான் எனக்கு புரியல அவ்வளோ பேர் சார் எதுக்கு சாரி சொல்கிறார் அப்படின்னு. இல்லை எனக்கு இந்த மாதிரி வைசாக்கில் ஒரு இடத்துல வந்து ஒரு 7 பேர் வந்து ஒரு ஃபுட் பாய்சன் ஆகி சாகிற நிலைமையில் இருக்காங்க, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும், இன்னைக்கு போகலாமா அப்படின்னு வார்த்தை கேட்டார். எனக்கு ஷாக். அவர் சொல்லக்கூட தேவையில்லை, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்டு. ஸோ இங்கே வந்து நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம், இங்கே நடிச்சுக்கிட்டு எங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி, அதே மாதிரி அங்கே மக்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அவர் அங்கேருந்து உடனே கிளம்பி அங்கே போய் அதையும் பார்த்துட்டு திருப்பி மறுநாள் திருப்பி ஷூட்டிங் வந்து 4 o'clock எழுந்திரிச்சு நைட் 11 o'clock தூங்குற வரைக்கும் ஒரு 24 hours வந்து மக்கள் பீப்புள் இதுதான் சார் மைண்டில் ரன் ஆகிட்டே இருக்கு. அவர் கூட க்ளோஸாக இருந்து பார்க்க போது எனக்கு தெரிஞ்சது அதுதான். அதே மாதிரி அவரை ஒருத்தர் மீட் பண்ணால் அவங்களோட ப்ராப்ளத்தை அவர் ப்ராப்ளமாக எடுத்து அதையே ஃபீல் பண்ணி இது இவங்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம் அப்படின்ற யோசிக்கிற ஒரு நண்பர் பவன் கல்யாண் சார். அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணது தேங்க்ஸ், மீட் பண்ணதுக்கோ ஒர்க் பண்ணதுக்கோ ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் வெரி ஹாப்பி. அண்ட் தொடர்ந்து பாட்டு கூட ஒர்க் பண்ணுவோம். அண்ட் படத்தை பற்றி பேசணும்னா டெக்னிக்கலாக இட்ஸ் ஹை ஸ்டாண்டர்ட் படங்க இந்த படம். எனக்கு பேசிக்கலாக எனக்கு 18 ஃபஸ்ட்டு படம். அப்போ எனக்கு 20 years நான் அந்த படம் டைரக்ட் பண்ணும்போது அந்த படத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour 15 minutes சிஜி இருக்கும், நிறைய 3D எலிமெண்ட்ஸ் இருக்கும், கிராஃபிக்ஸ் இருக்கும். ஸோ இது பீரியடுன்னு தொடும் போது எப்படி இவ்வளோ ஹை ஸ்டாண்டர்ட் படத்தை நான் எடுக்கணும், எனக்கு இதுக்கு ஈக்குவலாக ஒரு கேமராமேன் வேணும்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எங்கேருந்து கரெக்டாக கோயின்சிடன்ஸாக மனோஜ் பரமசா ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவரை மீட் பண்ணி அவர் மூலிமா எனக்கு நான் எவ்வளோ ஹை டெக்னிக்கலோ அவரும் ஹை டெக்னிக்கலான இது. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு ஷாட்டுமே ஒரு 5 கேமராஸ் அண்ட் இந்தியாவில் இருக்க எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டோம். இந்தியாவில் பார்த்தாலும் ஃபாரினில் இருக்க எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 அனிமேட்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. 1000 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டே நைட் இந்த படத்துக்காக. ஸோ வேர்ல்டு வைட் இருக்க எல்லா கிராஃபிக்ஸ் கம்பெனியும் ஹையர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது இந்தியன் ஸ்க்ரீனில் எப்போவுமே ரத்னம் சார் படம்னா நம்ம தெரியும், அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஸ்டாண்டர்டான படமாக இருக்கும். இது ஸ்டாண்டர்ட் படமாக இருக்கும். எதுக்கு இதுக்கு 3-4 years லேட் ஆச்சு அப்படின்றத அதுக்கு பூர்த்தி செய்கிற ஒரு படமாக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி லாஸ்ட் 10 minutes ஆஃப் த படம் வந்து இட் வில் பிரேக் ஃபுல் இந்தியன் ஸ்க்ரீனுங்க. இல் பி ஸ்பெக்டாகுலர். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிதி மேடம் சொல்லணும். அண்ட் நிதி நான் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் வரியாக இருந்தாங்க, எப்படி ஒரு படம் இவ்வளோ ஆச்சு, அவங்க ரோல் என்ன எப்படி இருக்கும்னு சொல்லி. பட் அவங்களோட க்யூட் மூமெண்ட்ஸ், அவங்களுக்கும் சாருக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சின்ன இன்சிடென்ட், நிதிக்கு வந்து நான் ஒரு சீன் சொல்லிட்டு போனேன், இப்படி பண்ணணும் அப்படின்னு டைலாக்லாம் சொன்னேன். அண்ட் பவன் சார் பண்ணும்போது அதை இம்ப்ரவைஸ் பண்ணி டேக்கில் அவர் இம்ப்ரவைஸ் பண்ணி டக்குன்னு ஒரிஜினல் லைஃப் எடுத்து கழுத்தில் வச்சுட்டேன். அவங்க ஒரு செகண்ட் பேனிக்காய் நான் எங்கே நல்ல ஷார்ட் போயிட்டுருக்கு, இவங்க எங்கே ஸ்டாப் பண்ணிட்டு பயந்துட்டே இருந்தேன். அவங்க அப்படியே மேனேஜ் பண்ணி நடிச்சிட்டாங்க அதை இது பண்ணி. பட் அவங்களோட ரியல் பேனிக்கு ரியல் எமோஷன் ஸ்க்ரீனில் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அந்த மூமெண்ட்டை ரீப்ளே பண்ணும்போது தான் எனக்கு சிரிப்பு வந்துட்டே இருக்கும். அந்த ஷார்ட் எடிட்டிங்கில் பார்க்கும்போது சிரிப்பு வந்துட்டே இருக்கும். ஓ இந்த இடத்துல ரியல் கற்று ரியலாக பயந்துட்டாங்க இவங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸ் ஆக்டிங். அண்ட் கொரியோகிராஃபர் ஷோபி மாஸ்டர் வந்து எனக்கு அவங்க ஒய்ஃப் லலிதா மாஸ்டர் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ ராஜசன் சார் அஸ்கா சாங் பண்ணும்போது அப்போது கடைசியில் ரோல் ஆடிட்டு இருப்பார். அப்போது சார் அவர் ராஜு சார் ரொம்ப திட்டிகிட்டு இருப்பார் அவரை, ஷோபி இந்த மாதிரி முதல்ல நல்லா சீக்கிரமெல்லாம் ஒரு 2 படத்தில் கொரியோகிராஃப் ஆக முடியாது அப்படின்னு. சிரிப்பாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. பட் கொஞ்ச நாள் கழிச்சு சார் கரியர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் நண்பர்கள் சொன்னாங்க, ஷோபின் புது கொரியோகிராஃபர் வந்திருக்காரு, எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது, பரவாயில்லையே நம்ம தெரிஞ்ச ஒருத்தர்களாருன்னு. அப்புறம் கோஇன்சிடன்ஸ், அப்புறம் போக போக எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ இட் வாஸ் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஷோபி சார். அண்ட் படத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், நாசர் சார் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அப்பாக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட். அண்ட் சத்யராஜ் சார், ஐ எம் வெரி ஹாப்பி மீட்டிங் யூ, ஒர்க்கிங் வித் யூ. ஏன்னா நான் உங்களோட பெரிய ஃபேன். அமைதிப்படையிலேருந்து உங்கள் எல்லா படமும் விடாமல் பார்த்துப்பேன், உங்கள் டைலாகில் மெமரைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கும் நான் இங்கே வந்து ஷார்ட்டில் நடிக்கும் போது நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பக்கத்தில் ஹீரோவை தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் வரும்போது போகும்போது அப்படி தான் நினச்சிருப்பேன், எப்போ நம்ம ஃபீல் பண்ணுற ஹீரோவை கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோன்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. முக்கியமாக எனக்கு உங்களோட எம்ஜிஆர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் சார். அண்ட் நான் உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களோட எம்ஜிஆர் ஸ்டைல் எல்லாமே அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். இப்போ பவன் சார் வந்து டெப்டி சிஎம் ஆனதுக்கப்புறம் ஜென்ரலாக கமர்ஷியல் சாங்ஸ் வைக்க முடியாது. ஏன்னா சார் வந்து ஒரு டூயட் பாட முடியாது, ஒரு இது ஆட முடியாது. அப்படின்னும் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, சரி தெலுங்குல தத்துவ பாடல்கள் ஒரு கான்செப்ட் கிடையாது, பட் தமிழில் நம்ம எல்லா எம்ஜிஆர் சாங்ஸும் ஒரு தத்துவ பாடலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் பண்ணலாம், தெலுங்குல ஒரு டைம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த கேட்கணும் குருவே சாங் ஃபர்ஸ்ட் பண்ணது சார். அந்த லிரிக்ஸ் எழுதிட்டு போய் நான் கிருவாணி சாருக்கு எனக்கு அது ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் சாரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம், நம்ம லிரிக்ஸ் எழுதிட்டோம், டியூன் இல்லை, சார் அக்செப்ட் பண்ணுவாரா இல்லையான்னு ஒரு பயத்தோட தான் காமிச்சேன். அண்ட் சார் யார் எழுதுனாரு சார், ஒரு பென்சில்லாஸ் ஒரு சிங்கர் ரைட்டர் சார், வில்லேஜில் இருப்பார்.
ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சார் சொன்னேன், இது பவன் சார் பண்ணால் நல்லா இருக்கும்னு. நான் பாடுவாரா சார் அப்படின்னு, நான் கேட்குறேன் அப்படின்னாரு. சொல்லி அப்புறம் போய் பவன் சாரை மீட் பண்ணப்போ சாருக்கு லிரிக்ஸ் சார் எக்ஸைட் ஆகி அப்புறம் அவர் எப்படி பாட வைக்கிறது, சார் விஜயவாடாவில் இருக்காரு அண்ட் கிருவாணி சார் ஹைதராபாத்தில் இருக்காரு, எப்படி பாட வைக்கிறதுன்னு. அந்த ஷூட்டிங்கில் நம்ப மாட்டீங்க, கிருவாணி சார் பவன் சார் பாட வைக்கிறதுக்காக விஜயவாடா வந்தார், இங்கே வந்த மாதிரி ஃபுல் டீமோட வந்தார். சார் ஆஃபீஸை செட்டப் பண்ணி அங்கேயே பாட வச்சு அப்படியே ஷூட்டிங், அங்கேயே பாட வச்சு லைவாக ஷூட்டிங், அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் பண்ணோம். அதுக்கு கிருவாணி சாரோட எனர்ஜி ரொம்ப ப்ளஸ்ஸு அண்ட் சார் பவன் சாரோட எனர்ஜி ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. அதே ஸோ கிருவாணி சார் பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டு போகலாம் சார். இங்கே இந்த படத்தில் நிறைய லெஜெண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். கிருவாணி சார், தோட்டாதரணி அண்ட் ஃபாதர் ஏம் ரத்னம். ஸோ இவங்களோட நான் பேசும்போதோ ஒர்க்கிங் ஸ்டைல் பண்ணும்போதோ ஒரு பயம் இருக்கும் உள்ள. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம என்ன பேசினாலும் என்ன சொல்ல வரும் முன்னாடியே தெரியும், சொல்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ அதனால் சரி ப்ரிசைஸாக நம்ம ஒர்க்கு அதுக்கு என்ன தேவை அது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சாங்க. தோட்டாதரணி சார் சொல்லி ஆகணும், அவருக்கு இந்த படம் அந்த ஷூட்டிங்கில் கொஞ்சம் அவருக்கு கண்ணு ப்ராப்ளம் வந்தது. அவர் பெரிய ஆர்டிஸ்ட், அவர் இப்போ எதுவுமே ஸ்கெட்ச் போடணும் எல்லாம் போடணும். கொஞ்சம் கண் பார்வை கம்மியானாலும் டே அண்ட் நைட் வந்து செட்டில் உட்காந்துட்டு ஸ்ட்ரெயின் ஆகி, இந்த ஏஜில் ஸ்ட்ரெயின் ஆகி நானும் கேட்பேன், எங்கள் அப்பாகிட்ட கேட்பேன், தோட்டா சார்கிட்ட கேட்பேன், எதுக்கு நைட் உட்காந்துட்டு இருக்கீங்க கிளம்புங்க அப்படின்னு. ஆனாலும் இல்லாமல் பிடிவாதமாக உட்காந்து அதோட சினிமா நேசிப்பாங்க சொல்லுவாங்க, அந்த எனர்ஜியோட இன்னைக்கு திருப்பி சொல்கிறேன் சார், நிறைய நியூ ஜென்ரேஷன் வந்திருக்கும். நான் இப்போ 3rd ஜென்ரேஷன் நானும் பார்க்குறேன். பட் அவங்க ப்ரூவ் பண்ண மாதிரி அவங்களோட உழைப்பு மாதிரி அதை 25% தான் சார் இன்னைக்கு எல்லாருமே பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி ஜென்ரேஷன் ஆளுங்களை இப்போ பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஒர்க் வித் ஆல் த லெஜெண்ட்ஸ். அண்ட் ஹரிஹர வீரமல்லு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும்னு யாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. பட் எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் மூவி. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்குது இந்த படம். அண்ட் இதோட பார்ட் 2 வரப்போகுது சீக்கிரமாக. அண்ட் இதை பற்றி நீங்கள் எல்லாம் இது பண்ணுவீங்க. అండ్ వెరీ హ్యాపీ మీటింగ్ తమిళ పీపుల్, తమిళ ప్రెస్ అండ్ తెలుగు ఆడియన్స్ అని తిడతారండి. నేను మొత్తం తమిళ్లోనే మాట్లాడేసాను. ఇక్కడ రాగానే వాళ్ళకి ఏ అర్థం కాదు. ఇది ప్రాబబ్లీ ఈ ప్రోగ్రామ్ సబ్ టైటిల్ వేయాలనుకుంటాను నేను. పర్లేదు, మనం తిరుపతిలో గట్టిగా ప్లాన్ చేశామని నాకు సమాచారం అందింది ఆల్రెడీ. అవునండి, తిరుపతి కొన్ని తెలుగులో కొన్ని క్వశ్చన్స్ అడిగాను సార్, నాకు తమిళ్ వచ్చేస్తుంది. సార్ ఇట్స్ బీన్ అంటే ఖుషి సినిమా అప్పుడు కూడా మీరు చూసుంటారు కళ్యాణ్ గారిని, అండ్ ఇప్పుడు ఈ హరిహర వీరమల్లులో చూశారు. సో అప్పటికి ఇప్పటికి డిఫరెన్స్ ఏం గమనించారు ఆయనలో, అదొక్కటి చెప్పండి. డిఫరెన్స్ కనిపించలేదండి, ఒక్కటి మట్టుకు ఎప్పుడు మెయింటైన్ అవుతుంది ఏంటంటే పవన్ సార్ స్వాగ్. అసలు సార్ వాక్ కానీ స్టైల్ కానీ అప్పుడైనా ఇప్పుడైనా అసలు మామూలుగా ఉండదు, అదేదో ఒక ఆరా ఉంటుందండి సార్. అప్పుడు యాజ్ అ ఫ్యాన్ గా మనం దగ్గర నుంచి చూడడం ఇస్ డిఫరెంట్. కానీ ఆయన డైరెక్ట్ చేస్తున్నప్పుడు ఫస్ట్ డే మీ నోటి నుంచి చెప్పించిన డైలాగ్ ఏంటి ఆయనతో మీరు ఫస్ట్ డే షూట్ లో, అదొక్కటి చెప్పండి చాలు. వినాలి, వీరములు చెప్తే వినాలి. సో నైస్, థ్యాంక్ యూ. సార్ లైన్ చూసారు, చూసి చెప్పాలని అడిగారు, అవును సార్ అని. సో అదే ఫస్ట్ డే ఆఫ్ షూట్ సార్తో. అండ్ సార్ వాజ్ వెరీ హ్యాపీ వర్కింగ్ విత్. ఇంకేమైనా ఉంటే కొంచెం అడిగాను తెలుగు వాళ్ళ కోసం. సార్ మనం గట్టిగా ప్లాన్ చేశాం సార్, వీళ్ళు ఊరికే మాట్లాడితే చాలా తమిళ్లో మాట్లాడండి అని చెప్తున్నారు. కానీ చాలా ఆనందంగా ఉంది సార్, ఫర్ ద ఫస్ట్ టైం ఇలా మన తెలుగు సినిమాని చెన్నైకి వచ్చి ప్రమోట్ చేయడం. అండ్ మీ ఓపికకి అసలు మీరు ఇంతమందిని కోఆర్డినేట్ చేసి ప్రతి ఊరు తిప్పి దగ్గరుండి అన్ని చూసుకొని చేస్తున్నారంటే మామూలు విషయం కాదు. మా అందరి కోసం కాదు, మీ ఒక్కరి కోసం అండ్ ఏం రత్నం గారి కోసం ఈ సినిమా సక్సెస్ఫుల్ అవ్వాలని మనస్ఫూర్తిగా కోరుకుంటున్నాం. వీఆర్ ఈగర్లీ వెయిటింగ్ జూన్ 12th కోసం. మామూలుగా ఉండదు, థియేటర్స్లో మేము న్యూస్ పేపర్స్ ఆల్రెడీ చింపేసి బ్యాగ్లో పెట్టుకొని రెడీగా ఉన్నాము, ఇంకెళ్ళి ఎగిరేయడమే అంతే. థ్యాంక్ యూ మేడం. థ్యాంక్ యూ సార్, థ్యాంక్ యూ సో మచ్. అండ్ మీడియా ఫోటో ఆప్ కోసం మా ఎంఎం కీరవాణి గారిని అండ్ అలానే నిధి అగర్వాల్ గారిని, ఏం రత్నం గారిని అండ్ అలానే రెడిన్ కిన్స్లే గారిని అండ్ అలానే మా సత్యరాజ్ గారిని అండ్ అలానే విజయ్ సార్ని అందరినీ గ్రూప్ పిక్చర్ కోసం వేదిక మీద జాయిన్ అవ్వాల్సిందిగా రిక్వెస్ట్ చేస్తున్నాం. நிதி அகர்வால் గారు, ఎంఎం కీరవాణి గారు, సత్యరాజ్ గారు, విజయ్ గారు. இந்த விழாவிற்கு எழுந்திருக்கிற எல்லா நட்சத்திரங்களுக்கும், எல்லா பிரபலங்களுக்கும், எல்லா பெரிய மனிதர்களுக்கும் நன்றி. ஜூன் 12 உங்கள் அபிமான திரையரங்கில் ஹரிஹர வீரமல்லு திரைப்படம் எல்லோரும் நிச்சயமா வந்து பாருங்க. எல்லோரும் திகைக்கிற ஒரு திரைப்படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதை வந்து பார்த்து எல்லோரும் கொண்டு போக வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு நம்புறோம். இப்போது ஹரிஹர வீரமல்லு திரைப்படத்தின் திரைக்குழு மேடையில் இருக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள்
நிழற்படங்களை எடுத்த பிறகு நீங்க உங்க கேள்விகளை கேட்கலாம். தெலுங்கில் பாடல் எழுதிய ஸ்ரீ ஹர்ஷா அவர்களுக்கும் தமிழ் பாடல்களை எழுதியிருக்கிற பாடலாசிரியர் அண்ணன் பா விஜய் அவர்களுக்கும் ఎங்கள் అన్ను நிறைந்த నன்றి. అండ్ ఆల్ ద సింగర్స్ అండి, ప్రతి లాంగ్వేజ్ లో పాడిన వాళ్ళు అండ్ అలానే మా లిరిసిస్టులు అందరూ వచ్చి గ్రూప్ పిక్చర్ కోసం జాయిన్ అవ్వాల్సిందిగా రిక్వెస్ట్ చేస్తున్నాం. ప్లీజ్ లిప్సికా గారు, ఆదిత్య గారు, శ్రీహర్ష ఈమని గారు, ప్లీజ్ ఆల్ ద సింగర్స్ హూ ఎవర్ ఇస్ హియర్.